Hi friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு அது தெரியும். நான் வந்து எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சீரம் வந்து யூஸ் பண்றேன் நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை நான் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்றப்பயும் வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். இது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. எனக்கு நானே என்னோட கைப்பட சீரம் வந்து செய்யறது பாசிபிளா, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படின்னு கூட நான் கேட்டிருந்தேன். ஸோ நான் வந்து சில சர்ச்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது, நம்மளே வந்து வீட்டில் ஃபேஸ்க்கான சீரம் வந்து நைட் சீரம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம செஞ்ச சீரம் தான் இது. அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 2 to 3 drops மட்டும் நம்மளோட ஃபேஸ்ல வந்து போட்டுட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓப்பன் போர்ஸ், பிக்மெண்டேஷன், அண்டரை இதெல்லாம் வந்து மறையாத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சீரம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லார் வீட்லயுமே ஒரு பாட்டில் சீரம் பாட்டில் வந்து இருக்கு. அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ரொம்ப தண்ணியா இருக்கு, அது வந்து ஒட்டாது, இந்த மாதிரி தான் ஜென்ரலா தெரியுது. அது ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுது, கொஞ்சம் ஃபேஸை கிளியரா வச்சிருக்குது, இது எல்லாமே ஓகே. சீரம் வந்து நம்மளோட பிளட்ல கூட இருக்கு. பிளட்ல இருக்கிற WBC, RBC இதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு சீரம். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு எண்ணெயா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு லிக்விட்ல தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்துட்டோம்னா சீரம். அதை இன்னைக்கு நம்ம சூப்பரா 4 இன்கிரிடியன்ட்டை வச்சு வந்து செஞ்சிருக்கோம். ஸோ இதை வந்து அப்ளை பண்றப்ப நம்ம கடையில வாங்கி அப்ளை பண்ணிக்கிற சீரமா மாதிரி 100 times ஒரு சூப்பர் பெனிஃபிட் வந்து இருக்கும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா இது என்னோட ரொம்ப நாள் ஒரு தேடல், சீரம் நானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற ஆயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயில் தான், பாதாம் எண்ணெய். அதை வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே சேம் அளவில் எடுத்துக்க போகிறோம். ஒரு ஆயில் மட்டும் கம்மியாக எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்து கேரட் சீட் ஆயில், அதை வந்து எடுத்துக்கலாம். நான் என்னென்ன ஆயில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது எங்கேருந்து வந்து வந்தது, அதோட ஆரிஜின் என்ன, எப்படி யூஸ் ஆகுது அதுவுமே வந்து சொல்கிறேன். அடுத்து ஜோஜோபா ஆயில், அதையுமே வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ரோஸ் ஹிப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயிலை மற்ற ஆயிலை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து ஒரு லைட்டான ஒரு கசப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆயிலையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் டபுள் பாயிலில் கூட லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இது வந்து ஷாப்பில் வாங்கின ஒரு சீரமையும் நம்ம ரெடி பண்ண சீரமையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு சைடு வந்து அந்த நார்மல் சீரம் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம செஞ்சதை வந்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இன்றைக்கி சேர்த்தது எல்லாமே வந்து ஆயில், ஆனால் அது வந்து அப்படியே ஸ்கின்ல ஈஸியாக உள்ளே போகுது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ரோஸ் ஹிப் ஆயில் நம்ம ஒரு இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றோம்னா அது என்னன்னே தெரியாம யூஸ் பண்ணிடுறோம். ரோஸ் ஹிப் ஆயில் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்தி கண்டுபிடிச்சது இல்லை. இதுக்கு வந்து ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதுக்கான ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து ஐரோப்பால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காட்டு செடி, காட்டு ரோஜா, அதோட விதையிலேருந்து எடுத்ததுதான் ரோஸ் ஹிப் ஆயில். இதோட ஸ்மெல்லுமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மாதிரி கசப்பான தன்மையில தான் இருக்கும். அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். நம்ம கண்ட்ரியை விட இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில தான் இதோட உற்பத்தி வந்து அதிகமா இருக்கு. அடுத்து இந்த ஜோஜோபா ஆயில், இதுவுமே வந்து நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு ஆயில் கிடையாது. இது வந்து அந்த சவுத் அமெரிக்கா, கலிபோர்னியா அந்த இடத்துல காட்டு பகுதியில விளையிற ஒரு செடி. அதுல இருந்தும் அந்த ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இதோட ஸ்மெல்லும் ஓரளவுக்கு லைட்டான ஒரு கசப்பு மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்கின்ல அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா சூப்பரா வந்து சரி பண்ணும். அடுத்து கேரட் சீட் ஆயில். இந்த கேரட் சீட் ஆயில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேரட்ல எது சீட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கேரட்டே வந்து சீட்ல இருந்தா வந்து வரும். அந்த சீட்ல இருந்து எடுக்கிற ஆயில் தான் வந்து கேரட் சீட் ஆயில். எல்லாருக்குமே தெரியும் ஆல்மண்ட் ஆயில் பத்தி. ஸோ அதை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. இந்த 4 ஆயிலையும் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்கம் மாதிரி ஒரு சீரம் வந்து கிடைச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க.